Hi everyone, welcome to புதுசுவை. இன்னைக்கு நாம பீட்ரூட் எப்படி வீட்ல வளர்க்கறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு பாட்ல யூனிவர்சல் காம்போஸ்ட் எடுத்திருக்கேன். எப்போவுமே சீட் போடுறதுக்கு முன்னாடி நல்லா நனையும்படி தண்ணி ஊற்றணும். அப்போ தான் சீடு ரொம்ப சீக்கிரமாகவே வளரும். இப்போ நாம் பீட்ரூட் சீடை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். சீடெல்லாம் போட்டு முடித்ததும் இதை மண் வச்சு கவர் பண்ணிடலாம். சீடெல்லாம் கவர் பண்ணி முடிச்சதும் திரும்பவும் நல்லா நனையும்படி தண்ணி ஊற்றி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். 1 வீக்லேயே பீட்ரூட் சீட் முளைக்க ஆரம்பிச்சிடும். த்ரீ வீக்ஸ் ஆனதும் செடி இந்த அளவுக்கு வளர்ந்துடும். இதை நம்ம ஒன்றொன்னா மண்ணில் எடுத்து வச்சிடலாம். செடி வைக்கும்போது ஒவ்வொரு செடிக்கு நடுவுலையும் 15 to 20 சென்டிமீட்டர் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பீட்ரூட் பெருசாக வளர்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த செடியை மண்ணில் மாற்றுறதுக்கு ஈவினிங் தான் நல்ல கரெக்டான டைமு. டே டைமில் வச்சிங்கன்னா சன்லைட்டில் அது பட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஈவினிங் டைம் வச்சிங்கன்னா ஹோல் நைட்லேயே செடி ஓரளவுக்கு செட் ஆகிடும். எல்லா செடியையும் மண்ணில் வச்சு முடித்ததும் உடனே தண்ணி ஊற்றிடணும். பீட்ரூட் 2 to 3 மந்த்ஸ்லேயே ரெடி ஆகிடும். பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட்டை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உடம்புல ரத்தம் அதிகரிக்கும். அதே மாதிரி உடம்புக்கு தேவையான கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ், அயன் இது எல்லாமே இதில் இருக்குது. இதை அடிக்கடி சாப்பிட்றதுனால உடம்புல பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். பீட்ரூட் மாதிரி பீட்ரூட் லீவ்ஸ்லேயுமே எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது. இதை நார்மல் கீரை பொரியல் செய்கிற மாதிரியே செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.